நாங்கள் வந்து 2000 ஒரு கருத்து கணிப்பில் கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு அதை வீட்டில் என்ன நடக்கணும் என்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பில் 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தான் வீட்டுக்கு என்ன பொருட்கள் வாங்கணும் வாங்க வேணான்றதை முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு இருந்துச்சு. இப்போது 2020க்கு மேலே இப்போலாம் எடுக்கும் போது குறிப்பாக 2025லலாம் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா 10லேருந்து 20 வயதுக்கு உட்பட்டவங்க தான் வீட்டில் என்ன நடக்கணும்னு மட்டும் இல்லை, நாட்டில் என்ன நடக்கணுன்றதை கூட தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க. இப்போ இந்த ஓட்டநாட்டு கருத்து கணிப்பில் கூட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சின்ன பசங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விசிலுக்கு தான் ஓட்டு போடணும், டிவிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் உடைய பேராதரவும் சரி, நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் முதற்கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஓட்டு போட முடியாட்டியும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக இருக்காங்க அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார். ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது சில பெரியவங்க எங்ககிட்ட சொன்னது, நாங்களாம் இது வரைக்கும் இப்போ வந்து உதயசூரியனுக்கோ ரெட்டலைக்கோ தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த முறை எங்கள் குழந்தைங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு எங்களை தொடர்ந்து சொல்லி எங்களை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்காக இந்த தடவை வந்து கண்டிப்பாக விசிலுக்கு தான் போடுவோன்னே சொன்னாங்க சார். நீங்கள் சொன்ன விஷயத்த நேரடியாகவே களத்தில் நாங்கள் சில பேர்கிட்டருந்து கேட்டோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வாக்கு இல்லை. இப்போ சில பேர் கிண்டலாக பேசுகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி திரு விஜய் அவர்களை பார்க்க ஏராளமான பள்ளி குழந்தைகள் வந்து போகிறாங்க, ஆர்வம் போகிறாங்க. இவங்களாம் ஓட்டு போட போகிறாங்களா, இவங்களுக்கு இல்லாமல் வாக்கு இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. ஆனால் இவங்க தான் அவங்க வீட்டில் யாருக்கு ஓட்டு போடணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயமும் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை சார். இப்போ நிறைய இடத்துல நாங்கள் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது சார், இப்போ எங்கள் பிரச்சார வாகனம் முதல்ல போவோம், வேட்பாளர் போவார், அவரோட பின்னால் வந்து ஒரு வாகனங்களாக போகும். இப்போ நாங்களாம் வேட்பாளர் பக்கத்தில் நின்று அவரோட தான் போகும்போது எங்கள் வாகனம் ஒரு ஊருக்குள்ளே நுழையும் போதே அந்த பிரச்சார பாடல் வந்து ஒலிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்து பார்க்கலாம் சார், தன்னெழுச்சியாக ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் குழந்தை, அதாவது பள்ளி மாணவர்கள், நாங்கள் மாலை நேரத்தில் அதிகம் பிரச்சாரம் பண்ண போவோம். எல்லாருமே இப்போ பள்ளி மாணவர்கள் பூரா பிரச்சார வண்டியை சுற்றி வந்து அவங்க அந்த பாட்டை மனப்பாடமாக பாடுறாங்க. எங்களுடைய பிரச்சார பாடலை குழந்தைகள் வந்து மனப்பாடமாக பாடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களே ஒரு சில ஸ்லோகன்லாம் சொல்கிறாங்க டிவிகேக்கு ஆதரவாக. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இன்னைக்கு வந்து டிவிகே என்ன அரசியலில் இவங்க வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா சார், அரசியல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு இளைய சமூகத்தை இன்னைக்கு அரசியல் நோக்கி திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க, பேச வச்சுருக்காங்க. அடுத்த தலைமுறை, குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் வரைக்கும் அரசியல் பற்றி ஆர்வமாக இன்றைக்கி ஒரு தேர்தலை வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ ஆர்வமாக சந்தித்து, எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே இதான் ஃபஸ்ட் டைம். தேர்தல்னா இவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் தேர்தல் என்ன தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட இன்றைக்கி டிவிகே அப்படின்னு சொல்லி விசில் அப்படின்னு சொல்லி தேர்தலில் இப்போ கலந்துக்கிறாங்க. இது வந்து நான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாற்றமாக தான் பார்க்குறேன் சார். ஆமாம், நிறைய எதிர்கட்சிகள் எதிர்கருத்து வைக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ஓட்டே இல்லாத கூட்டம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஓட்டு போட வயது கூட வரலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க செல்வாக்கு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்கன்றதை அவங்க பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த விஜய் அலை அடிக்கிறது அப்படின்றது உண்மைதான்.